ஸோ இந்த ஆர்டினோ போர்டை வச்சு நம்மளால் எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டினோ போர்டுக்குள்ளே இருக்க இந்த எக்கச்சக்க காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் யூஎஸ்பி. ஸோ இந்த காம்பனண்ட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வெளியே இருந்து லேப்டாப்லேருந்து ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும்னா அந்த யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான போர்ட்டு தான் இந்த யூஎஸ்பி போர்ட். ஓகே, அதுக்கு கீழே அடுத்து வந்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆஸ்கிலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதாவது இந்த காம்பனண்ட் என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து இந்த ஆர்டினோ போர்டு வச்சு நம்ம ஒரு எல்இடி பல்பை 1 செகண்டுக்கு ஆன் இல்லை 1 செகண்டுக்கு ஆஃப் அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டிவாக பண்ண வைக்க முடியும். ஆனால் இந்த ஆர்டினோ போர்டுக்கு எப்படி வந்து 1 செகண்ட் டைமை மெஷர் பண்ண தெரியும்? ஏன்னா இது வந்து ஒரு ரோபோட் இல்லையா? ஸோ இந்த ஆர்டினோ போர்டுக்கு அந்த டைமை சொல்கிற ஒரு காம்பனண்ட் இந்த கிறிஸ்டல் ஆஸ்கிலேட்டர். இது எப்படி ஒர்க் பண்ணோன்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இத்தனை வைப்ரேஷன் நடந்தால் அது 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஆடியோ போர்டுக்கு டைமை மெஷர் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த கிறிஸ்டல் ஆஸ்கிலேட்டர். அது கீழே போனால் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ இது பேசிக்காக வந்து நம்ம வீட்டில் மாட்டுற ஸ்டெபிளைசர் மாதிரி தான். எப்படி வந்து ஃப்ரிட்ஜுக்கு அப்புறம் வந்து ஏசிக்கெலாம் ஸ்டெபிளைசர் மாட்டிருக்கோமோ, அதிக வோல்டேஜ் வந்தால் அந்த ஏசியை ஃப்ரிட்ஜ் அதை காப்பாற்றுதோ, அதே போல் ஆடியோ போர்ட்லேயே வந்து இன்கேஸ் வெளியே இருந்து ஒரு அதிக வோல்டேஜ் வருது அப்படின்னா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் வச்சுருக்கோம். ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இங்கே வந்து பவர் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பேசிக்காக என்னென்னா, ஆடியோ போர்டை நம்ம லேப்டாப்பில் இருக்கிற யூஎஸ்பி வழியாகவே சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம எல்லா டைமில் ஆடியோ கூட ஒரு லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி வைக்க முடியாது இல்லையா? அப்போ நம்ம ஆடியோ போர்டு ஒரு பேட்டரியில் ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு தான் இந்த பவர் பட்டன் போர்ட். ஓகேங்களா, இதை வந்து பவர் பட்டன்னு சொல்லலாம், இல்லை பவர் போர்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்து ஆடியோ போர்டோடைய 2 பக்கத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்டினோ போர்டில். ஓகேங்களா, இதுலேயே ஆர்டினோவில் 2 செட் ஆஃப் பின்ஸ் இருக்குது, டிஜிட்டல் பின், அனலாக் பின். ஸோ டிஜிட்டல் பின்னா என்ன, அனலாக் பின்னா என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டிஜிட்டலுக்கும் அனலாக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்க்கணும். அனலாக் அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் மாட்டிருக்கிற இந்த முள் வச்ச கிளாக் மாதிரி. ஓகேங்களா, அந்த அந்த முள் வச்ச கடிகாரம் கரெக்டாக என்ன டைமை பார்க்குதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 மணின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே அதோட முள்ளை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 12.01 இல்லை 02 அந்த மாதிரி எதனா ஒரு ரேண்டம் வேல்யூவில் தான் இருக்கும். எக்ஸாக்டாக அது 12ன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. பட் இதுவே நம்ம ஒரு டிஜிட்டல் கிளாக் எடுத்திங்கன்னா, அதாவது நம்பர் வர டிஜிட்டல் கிளாக் எடுத்திங்கன்னா அதில் டைம் வந்து துல்லியமாக அது காட்டும். அதாவது 12:01னா 12:01ன்னு காட்டும், 12:01:59 செகண்ட்னா அது வரைக்கும் கரெக்டாக காட்டிடும். ஆனால் இந்த அனலாக் கிளாக்ஸில் அந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. எப்போவுமே அந்த நம்பர் வந்து ஒரு ரேண்டமைஸ்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம அனலாக்னு சொல்லுவோம். அண்ட் எக்ஸாக்டாக ஒரு கரெக்ட் நம்பரை நம்ம சொல்ல முடிஞ்சு அது நம்ம டிஜிட்டல் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அனலாக் சிக்னல் தரக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம அனலாக் பின்னில் கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் டிஜிட்டலாக சிக்னல்ஸ் தரக்கூடிய காம்பனன்ட்ஸ் நம்ம வந்து டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் சென்சார். ஸோ இப்போ ஒரு டெம்பரேச்சர் சென்சாரை நம்ம ஆர்டினோ போர்டு கூட கனெக்ட் பண்ணுறோன்னா அது அனலாக் பின் கூட தான் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா டெம்பரேச்சர்ன்றதும் வந்து எப்போவுமே ஒரு நிலையான ஒரு கரெக்ட் நம்பரில் இருக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும், அந்த ரேண்டமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம ஒரு அனலாக் வேல்யூன்னு சொல்லுவோம். அண்ட் அந்த மாதிரி ஒரு சென்சாரை நம்ம ஆர்டினோ போர்டு கூட கனெக்ட் பண்ணணும்னா அதுக்குன்னே செய்யப்பட்ட இந்த அனலாக் பின்ஸில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வேல்யூவை ஆர்டினோ போர்டு கரெக்டாக ரீட் பண்ணும். இதுவே வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னல் இருக்குது, அதாவது வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்விட்சில் எப்பவுமே 2 சிக்னல் தான், ஈதர் 1 வரும் அப்படி இல்லைனா 0 வரும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ளே எதனா ஒரு வேல்யூ தான் மாறி மாறி வரும். ஸோ அதனால தான் இந்த ஆர்டினோ போர்டில் அனலாக் பின் அண்ட் டிஜிட்டல் பின்னு 2 செட் ஆஃப் பின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் இல்லை இன்னும் சில செட் ஆஃப் பின்ஸ் இருக்குது. அது என்னென்னா ரீசெட், 3.3 வோல்ட், 5 வோல்ட், கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது பேசிக்காக வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான். இப்போ ஆர்டினோ போர்ட்லேருந்து நீங்கள் ஏதோ ஒரு காம்பனண்ட்டுக்கு பவர் சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஆர்டினோ போர்ட்லேருந்து நீங்கள் பவரை ட்ரா பண்ணலாம். அதுக்கு எடுக்கிற அவுட்புட் போர்ட்ஸ் தான் இதெல்லாம் தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 5 வோல்ட் பவர் வெளியே ஒரு பல்ப் ஏரியாவுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆர்டினோ போர்டில் இந்த 5 வோல்ட்டுன்னு மார்க் பண்ணியிருக்க பின்லேருந்து அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் பவரை ட்ரா பண்ணிக்கலாம். அதோட பாசிட்டிவை வந்து நீங்கள் இந்த 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவ் வந்து இந்த கிரவுண்டும் போட்டிருக்கல, கிரவுண்ட் வந்து பேசிக்காக வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் ஆக்ட் ஆகுது. ஸோ நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பவரை இன் அண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம இந்த பின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம மேலே போகலாம், ரீசெட் பட்டன். ஸோ பேசிக்காக ஆர்டினோவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்குது. அந்த ப்ரோக்ராம் ரீசெட் பண்ணிவிட்டு திரும்பி ரன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த பட்டன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரீசெட் கூட கிடையாது, ரீஸ்டார்ட்னு கூட சொல்லலாம். ஸோ ரன் ஆகிட்டே இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்க விஷயம் ஸ்டாப் ஆகி திரும்பி முதல்லேருந்து ரன் ஆகிறதுக்கு நம்ம இந்த பட்டனை யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம ஏஆர்இஎஃப் இந்த பின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டினோ போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 பின் இருக்கும். இந்த 2 பின்னு மட்டும் ஏஆர்இஎஃப் பின்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு ஸ்பெஷலாக நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த அனலாக் பின்ஸ் இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா
அனலாக் காம்பனண்ட்டை இன்புட்டாக கொடுக்கறதுக்கு நம்ம இந்த பின்ஸை யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஆனால் இதுவே நம்ம ஆர்டினோ போர்ட்லேருந்து ஒரு அனலாக் காம்பனண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஏஆர்எஃப் பின்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு கம்ப்யூட்டரால் எப்போவுமே 0 and 1ன்றது தான் அவுட்புட்டை தர முடியும். ஓகேங்களா? ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் எப்பவுமே வந்து 0s and 1s தான் ஒர்க் ஆகும். பட் அப்படி இருந்தாலுமே சில காம்பனன்ட்ஸுக்கு வந்து நம்ம அனலாக் அவுட்புட் தர வேண்டியது இருக்கும். அதாவது எக்ஸாக்டாக 0, 1 இல்லாமல் ரேண்டமைஸ்டாக நம்பர்ஸை நம்ம தர வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி தரும்போது நம்மளுக்கு அதுக்கு ஸ்பெஷல் பின்ஸ் தேவை. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த ஏஆர்எஃப் பின்ஸ். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படும். அதுக்கு அதே போல் இன்னொரு அட்வான்ஸ்டான சில பின்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்பி பின். ஸோ இந்த பின் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா இந்த ஆர்டினோ போர்டுக்கு பேசிக்காக இப்போ நான் சொன்ன எல்லா காம்பனண்ட்டும் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் கோடிங் ஆல்ரெடி இந்த போர்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த கோடிங்கையுமே நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம். அதாவது ஆர்டினோ போர்டு டிஃபால்ட்டாக ஒர்க் பண்ணுற லாஜிக்கே நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ இந்த பின்னை வச்சு தான் அதை ரீரைட் பண்ணுவாங்க. இதெல்லாமும் கூட ரொம்ப அட்வான்ஸ்டான டாபிக். ஸோ கடைசியாக நம்ம ஆர்டினோ போர்டு ரொம்ப முக்கியமான காம்பனண்ட்டுக்கு வரும். அதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இந்த ஆர்டினோ போர்டுடைய பிரெயின் ஆஃப் த போர்ட். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே தான் வந்து எல்லா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸும் நடக்கும். நம்ம இப்போ ஒரு ஸ்விட்சை ஆன் ஆஃப் பண்ணுங்கள் 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. ஓகேங்களா? லாஜிக் கேட் பேசிக்காக இருக்குது. அந்த லாஜிக் கேட் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே தான் அந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு ஆர்டினோ போர்டு பில்ட் ஆகிருக்கு. அண்ட் இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் அந்த வீடியோக்கான லிங்க்ஸை நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.